பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்வதிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முக்கிய கட்சிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு கூட்டணியிலே ஐக்கியமாகிவிட்டால் கடைசியிலே சங்கடத்தோடு பிரிய நேரிடும். காரணம், பாரதிய ஜனதா கட்சி எந்த அணியிலே இருக்கிறதோ அந்த அணிக்கு எதிர் அணியிலே நாம் இருப்பதுதான் அரசியல் ரீதியாக இந்த நாட்டுக்கும் நமக்கும் நல்லதான ஒரு முடிவாக அமையக்கூடும் என்ற காரணத்தினாலே நாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய எதிர் அரசியல் முகாமில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிலையிலே வரக்கூடிய செய்திகள், தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி சேருமா, அதிமுக கூட்டணி சேருமா, வைகோ சேருவாரா, அல்லது மற்ற கட்சிகளின் தலைமையிலே ஒரு அணி அமையுமா என்ற குழப்பமான ஒரு சூழல்கள் இருக்கின்ற இந்த நேரத்திலே நாம் மனிதநேய மக்கள் கட்சி பதற்றம் இல்லாமல் நிதானமாக ஒரு அரசியல் முடிவினை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் குறைந்தபட்சம் டிசம்பர் வரையிலாவது அல்லது ஜனவரி மாதத்துடைய முதல் தொடக்கத்தின் எல்லை வரையிலாவது எந்த கூட்டணியிலும் நாம் இருக்கிறோம் என்பதை அறிவிக்காமல் நமது நகர்வுகளை முன்னெடுப்போம் என்ற அடிப்படையிலே நம்முடைய அரசியல் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒருவேளை ஏப்ரல் மாதத்திலே நடைபெறலாம், அல்லது வட மாநிலங்களிலே நடைபெறக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி ஒருவேளை 5 3 மாநிலங்களிலே வெற்றி பெற்று விட்டால் தேர்தல் ஜனவரியிலே கூட அறிவிக்கப்படலாம் என்ற யூகங்கள் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே மனிதநேய மக்கள் கட்சி தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அனைத்து அடிப்படை பணிகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை தமிழ்நாடெங்கும் கவன ஈர்ப்பு போராட்டங்களை, மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து கிராமம் கிராமமாக மனிதநேய மக்கள் கட்சி களமாடியது. விரைவிலே தீவிர உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை நாம் நடத்தவிருக்கின்றோம். மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்துக் கொண்டு அரசு அதிகாரிகளிடம் அவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பது என்ற ஒரு செயல் திட்டத்திலும் நம்முடைய அரசியல் பணிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்திலே இந்த கிராமத்தில், கொள்ளுமேடு கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்தார்கள் மட்டுமல்ல, இந்த கிராமத்தை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வன்னிய சமுதாய மக்கள், தலித் சமுதாய மக்கள், ஏனைய சமுதாய மக்கள், இவர்களெல்லாம் அரசியல் களத்திலே இணைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். காரணம், வரவிருக்கக்கூடிய காலங்கள் மிகவும் அபாயகரமான காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. காரணம், இந்த தேர்தலிலே முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பதற்றம் இருக்குமோ என்ற கவலை எல்லாருக்கும் இருக்கிறது. நரேந்திர மோடியை எப்பாடுபட்டாவது பிரதமராக ஆக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்போடு பாரதிய ஜனதா கட்சி சில செயல் திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த செயல் திட்டங்களிலே ஒன்று, நாடெங்கிலும் குண்டு வெடிப்புகளை நடத்துவது. பாட்னாவிலே நடைபெற்ற குண்டு வெடிப்புகளைப் போல, புத்த கயாவிலே நடைபெற்ற குண்டு வெடிப்புகளைப் போல நாசகார செயல் திட்டங்களை நடத்தி அதன் மூலமாக நாட்டிலே பதட்டங்களை உண்டு பண்ணி அந்த படிகளை முஸ்லிம் சமுதாயத்தின் மீது போட்டு தேர்தல் நேரத்திலே முஸ்லிம் சமுதாய மக்கள் வாக்குச்சாவடிக்கு வரவிடாமல் வன்முறைகளை அவர்களின் மீது ஏவி ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இந்த காவி தீய சக்திகள், காவி பயங்கரவாத சக்திகள் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாய மக்கள் இந்த நேரத்திலே உணர்ச்சிகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது, பதற்றத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. நம்மோடு அன்றாடம் பழகி கொண்டிருக்கக்கூடிய, தாயாய் பிள்ளையாய் பழகி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சமுதாய மக்களோடு நமது உறவுகளை அறுத்தறிய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் திட்டம் போட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அந்த மக்களோடு உறவுகளை, நட்புகளை மேலும் மேலும் இறுக்கமாக்கிக் கொள்ளக்கூடிய, நெருக்கமாக்கிக் கொள்ளக்கூடிய வேலைகளை நாம் முன்னின்று செய்ய வேண்டும். இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரித்து அதன் வாயிலாக அரசியல் அதிகாரத்தை எப்படியாவது கைப்பற்றிட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படக்கூடிய நிலையிலே முஸ்லிம் சமுதாயம் அறிவுபூர்வமாக காய்களை நகர்த்த வேண்டும். உங்களோடு இணைந்து வாழக்கூடிய, அக்கம் பக்கத்தில் வாழக்கூடிய, குறிப்பாக இந்த மாவட்டத்திலே வன்னிய மக்களும் தலித்து மக்களும் நிறைந்திருக்கிறார்கள். இன்ன பிற சாதி சமூகங்களைச் சேர்ந்தவரும் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களோடு நம்முடைய அன்பையும் நட்பையும் பிணைப்பாக்கிக் கொள்ளக்கூடிய வேலைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். காரணம், இன்று குண்டுகளை வெடித்து விட்டாலே அந்த குண்டு வைப்பதை விட இன்னொரு பயங்கரவாத வேலைகள் என்ன தெரியுமா? தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள். இந்த நாட்டிலே தொலைக்காட்சி செய்திகளையும் பத்திரிகைகளையும் பார்க்காவிட்டால் நாம் நீண்ட நாட்களுக்கு வாழ முடியும். காரணம், பத்திரிகை செய்திகளை படிக்கும் பொழுதும் சரி, பரபரப்பான தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கும் போதும் சரி, நமக்கு மாரடைப்பே வந்துவிடும் போல் இருக்கிறது. அந்த அளவுக்கு பிரச்சனைகளை பதற்றத்தோடு எடுத்து கூறி
பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை அந்த நாட்டிலே குற்றவாளி கூண்டிலே நிறுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பணிகள் செய்து கொண்டிருக்கின்றன. காரணம், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு, அந்த ஊடகங்களிலே வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு பல கோடிகள் அள்ளி கொடுக்கப்படுகின்றன. முஸ்லிம்களுக்கு எதிரான செய்திகளை வெளியிட வேண்டும், பாரதிய ஜனதா கட்சிக்கு குறிப்பாக நரேந்திர மோடிக்கு ஆதரவான கருத்துக்களை உருவாக்கி பரப்பிட வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல சமய நல்லிணக்கம் கெட்டு போய்விடக்கூடாது, சமூக உறவுகள் பால்பட்டு விடக்கூடாது. முஸ்லிம் சமுதாயத்துக்கு அதிக கடமை இருக்கிறது. இந்த தேர்தலிலே அந்த அடிப்படையிலே பிற சமுதாய மக்களோடு இணைந்து வாழவும் அவர்களுடைய உறவுகளை பேணி வாழவும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது போன்ற கருத்தியல் பயங்கரவாதங்களை, கருத்தியல் பரப்புரை தீவிரவாதங்களை தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள் தரக்கூடிய அவதூறுகளை களத்தில் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் மக்களோடு உறவுகளை பிணைத்துக் கொண்டால் பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களுடைய சார்பு நிலை ஆதரவாளர்களும் செய்யக்கூடிய அவதூறு பிரச்சாரங்களை தவிடுபடியாக்க முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தமிழ்நாட்டிலும் கூட பல கிராமங்களிலே இன்று காவிக்கொடி பறக்கக்கூடிய அளவுக்கு மோடி அலை உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவேதான் சொல்கிறேன், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாட்டுக்கு சவாலான ஒன்று, அதுவும் சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய சவாலான ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினாலே நாம் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். அந்த நேரத்திலே பதற்றத்துக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்வியலை நகர்த்துவது போல அரசியல் சூழலிலும் சமூக சூழலிலும் உங்களுடைய தெளிவான பார்வையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, மனிதநேய மக்கள் கட்சி அரசியல் அதிகாரத்துக்காக மட்டுமே செயல்படவில்லை. அரசியல் அதிகாரம் என்பது நம்முடைய பயணத்திலே நாம் சந்திக்கக்கூடிய நிறுத்தங்களில் அதுவும் ஒன்று, அவ்வளவுதான். அரசியல் அதிகாரம் மட்டுமே நம்முடைய இலக்கு அல்ல. எங்களிடம் வந்தால் எம்பி பதவி கிடைக்கும், எங்களிடம் வந்தால் எம்எல்ஏ பதவி கிடைக்கும், எங்களிடம் வந்தால் பேரூராட்சி தலைவர் கிடைக்கும், நகராட்சி தலைவர் பதவி கிடைக்கும் என்ற கனவுகளோடு யாரும் இங்கே வராதீர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். இங்கே வந்தால் சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், சமத்துவ ஜனநாயகத்துக்காக நீங்கள் களமாட வேண்டும். உங்கள் வியர்வை துளி இந்த மண்ணிலே சிந்த வேண்டும். உங்களுடைய சொந்த பணத்தை செலவு செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். விருப்பம் இருந்தால் எங்கள் கட்சியிலே இணையுங்கள் என்று சொல்லக்கூடிய தைரியமும் துணிச்சலும் எங்களுக்கு உண்டு. காரணம், நாம் அரசியலுக்கு வருவது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, கோடிகளை சுருட்டுவதற்காக அல்ல, கேடிகளை திரட்டிக் கொண்டு அதிகாரத்தை வளம் வர வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த மண்ணிலே நல்ல ஒரு ஜனநாயக மாண்புகளை வளர்த்தெடுக்க வேண்டும். இந்த மண்ணிலே சமூக நீதி தத்துவங்களை வளர்த்தெடுக்க வேண்டும். இந்த மண்ணிலே சமூக நல்லிணக்கத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற குறிக்கோள் அரசியலோடு நாம் வந்திருக்கின்றோம். கொள்கை அரசியலோடு இந்த மண்ணுக்கு நாம் களமாடி கொண்டிருக்கின்றோம். எனவேதான் நல்ல அரசியல் இந்த மண்ணுக்கு தேவை என்று நீங்கள் விரும்பினால், ஜனநாயக மாண்புகள் இந்த மண்ணிலே வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், மனிதநேய மக்கள் கட்சியிலே நீங்கள் உறுப்பினராகுங்கள். மனிதநேய மக்கள் கட்சியை நீங்கள் வலுப்படுத்துங்கள். இது முஸ்லிம்களுக்கு மட்டுமான அரசியலை முன்னெடுக்கவில்லை, அனைத்து சமூகங்களுக்கு தேவையான அரசியலை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அனைத்து சமூக மக்களுடைய நியாயமான உரிமைகளுக்காக நாங்கள் களமாடி இருக்கின்றோம். அது கூடங்குளம் விவகாரமாக இருக்கலாம், காவிரி பிரச்சனையாக இருக்கலாம், முல்லை பெரியார் அணை விவகாரமாக இருக்கலாம், இலங்கை தமிழர் விவகாரமாக இருக்கலாம், தமிழ்நாட்டு எல்லை கடலோர மீனவர்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம். அனைத்து விவகாரங்களிலும் தலையிட்டு கருத்துக்களை எடுத்து கூறி அவர்களுக்காக ஜனநாயக மாண்புமிக்க போராட்டங்களை முன்னெடுத்த கட்சி மனிதநேய மக்கள் கட்சி என்பதை மறந்துவிடாது இந்த கட்சியில இணைந்து பணியாற்றுங்கள். மகாத்தான அரசியல் மாற்றத்துக்கு தயாராகுங்கள் என்று கூறி இந்த இனிய சந்திப்பினை ஏற்பாடு செய்த கொள்ளுமேடுகளை சகோதரர்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் குறுகிய காலத்திலே திரளாக கலந்து கொண்ட நம்முடைய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாகிரிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக நன்றியுரையாற்ற நமது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை தலைவர், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கிளை தலைவர் சகோதரர் பேரு கொள்ளுமேடு நகரத்தினுடைய கிளை தலைவர் நஸ்ருல்லா அவர்களை நன்றியுரையாற்ற அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமண பிரச்சாரத்திற்கு வருகை தந்து எங்களுக்கு சிறப்பித்த மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில இணைச் செயலாளர் தமிழ் அன்சாரி அவர்களுக்கும், இணைச் செயலாளர் ஆருண் ரஷீத் அவர்களுக்கும், மண்டலம் ஜெயலலிதா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.
அண்ணன் வண்டி எங்க நிற்கிறேன்